ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டு பிள்ளைங்க ஸ்கூல் லீவுங்கிறதுனால என்னைய ஓரம் தள்ளிட்டு அவங்க பானிபூரி ரெடி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்க குக்கர்ல போட்டு வேக வச்சு அதுக்கு தோல் எடுத்து நல்லா மசிச்சுட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி, கொஞ்சமா உப்பு, 1/4 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமா மல்லிக்கீரையும் போட்டு நல்லா பிசைஞ்சு தனியா எடுத்து வச்சாச்சு. அதை ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா பானி தண்ணி மட்டும் எங்கிட்ட ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க. புதினா, மல்லிக்கீரை, பச்சை மிளகாய், இஞ்சி, கல்லுப்பு, 5 நல்ல மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அதோட பாதி லெமனையும் பிடிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சலடை வச்சு அரைச்சி எடுத்தோம்னா பானி தண்ணி ரெடி. பானி தண்ணியை ஒரு பக்கம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கவே பிள்ளைங்க புளிஜெல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. புளியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு 15 நிமிஷத்துக்கு நல்லா கோர வச்சுட்டு அதுக்கப்புறமா கெட்டியா கரைச்சி அதுக்கு கூடவே கொஞ்சமா வெல்லமும் போட்டு 10 டேட்ஸையும் போட்டு ஒரு கல்லுப்பையும் போட்டு 1/4 ஸ்பூன் வத்தல் பொடியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருந்தாங்க. எடுத்து வச்சு பார்த்தா புளிஜெல்லி சூப்பரா ரெடியா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு பானிபூரியுமே சூப்பரா பொரிச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன வெயிட்டை தான் இருந்து சாப்பிட தொடங்கியாச்சு. சூப்பரா இருந்துச்சு, செம்ம டேஸ்டா இருந்துச்சு. எனக்கு இதுல ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த புளி ஜாம் தான். ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ஸ்கூல் லீவுங்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.